Good morning students. Operating system la second unit la process management la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது module number 8 அதாவது class 8. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படி பார்த்தோம்னா IPC inter process communication. அதுல shared memory message passing பார்த்தோம். Two method டைரக்ட்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணனும், இன்டைரக்ட்டா எப்படி ஒவ்வொரு process ஒண்ணோட ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கிளாसेसல பார்க்க போறது அதோட கண்டினியூஸ் தான். ஸோ எந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து ரேஸ் கண்டிஷன், கிரிட்டிக்கல் செக்ஷன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், செமஃபோர்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து ரேஸ் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ரேஸ் கண்டிஷன்றது இஃப் மோர் தென் ஒன் ப்ராசஸ் ஷேர் ஏ காமன் வேரியபிள் கன்கரண்ட்லி, அதாவது சேம் டைம் சைமல்டேனியஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய ப்ராசஸ் இருக்கனால மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து share a common variable simultaneously. The result of execution will be different depending on the order of execution of the process. So this situation is called a race condition. The order or execution of the cooperating process will be decided by the operating system. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து அக்சஸ் பண்ணும்போது ஒரு வேரியபிளையோ இல்லை காமன் ஃபைலை ஷேர் பண்ணும்போது அந்த கண்டிஷன் தான் ரேஸ் கண்டிஷன் சொல்கிறாங்க. அது டிபெண்டிங் பேஸ்டு ஆன் என்ன பண்ணுது அப்படின்னா ரிசல்ட் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுச்சுவேஷன் where the more than one process access and manipulate shared data at a time, then the result of the execution dependent on the order of which access that takes a place. It's called a race condition. ஸோ நிறைய ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா வேரியபிளை வேகமாக ஷேர் பண்ணுறாங்க, அதாவது அக்சஸ் பண்ணுறாங்க. காமன் வேரியபிள்ஸு, காமன் ஃபைல்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ராசஸ்லாம் அக்சஸ் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷன் தான் ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது the situation where more than one process access and manipulate a shared data at a time, ஒரே டேட்டில் அக்சஸ் பண்ணுறதுனால the result of the execution depend on the order which of the access take a place is called a race condition. இதோட ரிசல்ட் வந்து வேரி ஆகுது. எப்படின்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை பொறுத்து வேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ இந்த ரேஸ் கண்டிஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ஒரே டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு காமன் வேரியபிளையோ காமன் ஃபைலையோ நிறைய ப்ராசஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுனால சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து வருது, ஏதோ ஒரு இன்டரப்ட் அக்கியர் ஆகுது அப்படின்றதுனால என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ரேஸ் கண்டிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிரிட்டிக்கல் செக்ஷன் கொண்டு வராங்க. டு அவாய்ட் ரேஸ் கண்டிஷன் we must make sure that no two processes are allowed to access the shared variables or files simultaneously. ஸோ இந்த ரேஸ் கண்டிஷன் அவாய்ட் பண்ணணும். ரேஸ் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காமன் வேரியபிளையோ காமன் ஃபைலையோ நிறைய ப்ராசஸ் வந்து ஒரே டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அக்சஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ரேஸ் கண்டிஷன் ஒரு சுச்சுவேஷன் வந்து அக்கேர் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா டு அவாய்ட் a ரேஸ் கண்டிஷன் we must make sure that no two processes are allowed to access the shared variables or file in simultaneously. ஸோ இந்த செக்ஷன் என்ன கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா அலோவ் பண்ணாது. சைமல்டேனியஸ்லேருந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு ஃபைலை தான் அக்சஸ் பண்ணணும் ஓகேங்களா. கேன் அக்சஸ் ஏ காமன் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். இந்த செக்ஷன் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் யூஸ் டு அவாய்ட் த ரேஸ் கண்டிஷன். அந்த மாதிரி ஒரே டயத்தில் என்ன பண்ணாதுன்னா நிறைய ப்ராசஸை வந்து ஷேர்டு வேரியபிளை அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணாது. The main feature of the operating system that when one process in critical condition, no other process allowed to be in critical section. ஸோ அந்த செக்ஷனை வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்லிடுறாங்க. அப்போ இப்போ ஒரு ஷேர்டு வேரியபிளோ ஒரு ஷேர்டு ஃபைலோ இருக்குது, இப்போ அது ஒரு ப்ராசஸ் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஸோ அந்த செக்மெண்ட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் என்ன பண்ணுன்னா வேறு யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாது. அப்போ சைமல்டேனியஸ்லி ஒரு ஷேர்டு வேரியபிளையோ ஒரு ஃபைலையோ ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் ரன் பண்ணணும், அதை அக்சஸ் பண்ணணும். மோர் தென் ஒன் ப்ராசஸ் அக்சஸ் பண்ணுறது தான் ரேஸ் கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ அப்படி அக்சஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் வந்து வேரி ஆகுது. ஆர்டர் ஆஃப் ப்ராசஸ்லும் வேரி ஆகுது, ரிசல்ட்டும் வேரி ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிரிட்டிக்கல் செக்ஷன் கொண்டு வரோம். கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ஃபைலை தான் அட் அ டைம் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதோட 3 செக்ஷன் இருக்குது: என்ட்ரி செக்ஷன், ரிமைண்டர் செக்ஷன், எக்ஸிட் செக்ஷன். ஸோ இந்த இதில் என்ட்ரி செக்ஷன் என்னன்னா திஸ் செக்ஷன் contains a code which is used by a process to get a permission to enter into the critical section. ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா என்ட்ரி செக்ஷன், ஸோ பெர்மிஷன் வாங்கணும். ரிமைண்டரி செக்ஷன் வந்து ரிமைனிங் கோட்ஸ் ஆஃப் அந்த ப்ராசஸோட ரிமைனிங் கோட்ஸ் இருக்கும், கண்டெய்ன்ஸ் ரிமைனிங் கோட்ஸ். எக்ஸிட் செக்ஷன்றது கண்டெய்ன்ஸ் கோட் தட் யூஸ்டு டு ப்ராசஸ் டு கம் அவுட் ஆஃப் த கிரிட்டிக்கல் செக்ஷன். இது உள்ளே போகிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, அதான் ரிமைண்ட் செக்ஷன் ஆஃப் கோடுக்கு ஒரு இது இருக்குது. எக்ஸிட் அந்த ப்ராசஸ் முடிச்சு நீ கிரிட்டிக்கல் செக்ஷன்லேருந்து நீ அக்சஸ் பண்ண வேரியபிளையோ ஃபைலோ அக்சஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதான் என்னது எக்ஸிட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா சம் ரெக்குயர்மெண்ட்ஸ்: மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ப்ராக்ரஸ்,
பவுண்டட் வெயிட்டிங் டைம் இருக்கும். அதாவது ஒன்லி ஒன் ப்ராசஸ் கேன் பி இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அட் அ டைம். ஒரு டயத்தில் வந்து ஒரே ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அடுத்த அந்த ப்ராசஸ் வெளியே வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இஃப் ஒன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் இன் ஏ கிரிட்டிக்கல் செக்ஷன் தென் அதர் ப்ராசஸ் ஆர் நாட் அலோட் டு எக்ஸிக்யூட் ஏ கிரிட்டிக்கல் செக்ஷன். இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து வெளியே வர வரைக்கும் இது வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸ். If no process is executed in a critical section, then only those processes that are not executed in the remainder section will enter into critical section text. So progress ஆகணும். அதான் 3 தான் பார்த்தேன் இல்லையா? என்ட்ரி செக்ஷன் ஒன்று இருக்கும், ரிமைண்டர் செக்ஷன் ஒன்று இருக்கும், எக்ஸிட் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராக்ரஸை முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் விட்டு வெளியே வர முடியும். தேர்ட் ஒன் வந்து பவுண்டட் வெயிட்டிங். ஆஃப்டர் ப்ராசஸ் மேட் ஏ ரெக்வெஸ்ட் டு என்டர் இன்டு கிரிட்டிக்கல் செக்ஷன் அண்ட் பிஃபோர் இட்ஸ் கிராண்ட் ஏ பெர்மிஷன் டு என்டர். அதான் என்ட்ரி செக்ஷன். உள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன இருக்குன்னா என்ட்ரி செக்ஷன் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். த எக்ஸிஸ்ட் ஆஃப் பவுண்டட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதர் ப்ராசஸ் ஆர் அலோட் டு என்டர். ஸோ நீ அந்த என்ட்ரி பெர்மிஷன் வாங்கிட்டு என்ட்ரி செக்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த டைம் தான் பவுண்டட் வெயிட்டிங் சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீ முடிச்சுட்டு வெளியே வர்றதான் எக்ஸிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, if your process ஒரு P1 ஒரு ப்ராசஸ் வந்து P1 வச்சுக்கலாம். என் ப்ராசஸ் P1 இஸ் எக்ஸிக்யூட் இன் ஏ கிரிட்டிக்கல் செக்ஷன். உள்ளே வந்து என்ன இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் வந்து உள்ளே இருக்குது, அது எக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது காமன் வேரியபிளையோ ஃபைலையோ. தென் நோ அதர் ப்ராசஸ் இஸ் அலோட் டு என்டர் த கிரிட்டிக்கல் செக்ஷன். யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் ஏ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது முடிச்சுட்டு அதுக்கு என்ன இருக்கும், எக்ஸிட் என்ட்ரி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதர் ஒரு ப்ராசஸை உள்ள பண்ணி. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கன்சிடர்ஸியாக ப்ராசஸ் P0 அண்ட் P1 ரெண்டு இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ P0 வந்து உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா காமன் ஷேர்டு வேரியபிள் அண்ட் ஃபைல் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு என்ட்ரி செக்ஷன் கொடுத்து உள்ளே போயிருக்கும். எக்ஸிட் செக்ஷன் கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸை உள்ளே அலோவ் பண்ண முடியும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ணுவோம் வெளியே வர முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதோட வெயிட்டிங் டைம் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து இப்போ இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனில் 2 ப்ராசஸ் பார்க்குறோம், P0 P1. இப்போ P0 வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணும்னா ஃபஸ்ட்டு என்ன வாங்கணும் அப்படின்னா என்ட்ரி செக்ஷனில் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இப்போ என்ட்ரி செக்ஷனில் பெர்மிஷன் வாங்கினா இதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எம்டியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, உள்ளே இருக்க ஷேர்டு வேரியபிள்ஸில் இல்லை ஃபைல்ஸோ யாரும் அக்சஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உனக்கு என்ன பண்ணணும்னா P0 வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்கும். ஸோ அப்போ P0 வந்து அப்போ உள்ளே போயிடுச்சு, என்ட்ரி செக்ஷனுக்குள்ளே போயிடுச்சுன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அது அக்சஸ் பண்ணுற ஃபைல்ஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ணிட்டு அகைன் என்ன பெர்மிஷன் வாங்கணும்னா எக்ஸிட் செக்ஷன். என்ட்ரி செக்ஷன் வாங்கிட்டு உள்ளே போச்சு இல்லையா, அது மாதிரி எக்ஸிட் செக்ஷன் அதோட ப்ராசஸை முடிச்சுட்டு எக்ஸிட் செக்ஷன் வாங்கிட்டு வெளியே வரணும். இப்போ P0 இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு எந்த ஒரு ப்ராசஸுமே கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போக முடியாது. அது வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன வெயிட் பண்ணிட்டோம், நம்மகிட்ட 2 ப்ராசஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், P0 அண்ட் P1. இப்போ P0 உள்ளே போய் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் P1 வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். P0 வெளியே வந்ததுக்கப்புறம் தான் என்ன இன்சர்ட் பண்ணணும்னா P1 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் யாரும் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கிறது தான் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ 3 தான் பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ரேஸ் கண்டிஷன் அப்படின்றது வந்து ஒரு ஷேர்டு வேரியபிளையோ ஷேர்டு ஃபைல் என்ன பண்ணுறாங்கன்னா மோர் தென் ஒன் ப்ராசஸ் அக்சஸ் பண்ணுறதுனால சம் இன்ட்ரப்ட் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த செக்ஷனை வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒன்று கொண்டு வராங்க. கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே நீ போகணும் அப்படின்னா என்ட்ரி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ப்ராசஸ் முடிச்சுட்டு எக்ஸிட் செக்ஷனை முடிச்சுட்டு தான் வெளியே வரணும். எக்ஸிட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீ வெளியே வரணும். ஸோ அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அதர் ப்ராசஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அந்த வெயிட் பண்ணுற டயத்தை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வெயிட் பண்ணிவிட்டு P1 வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா P1 வந்து உள்ளே அக்சஸ் பண்ணவே போகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செமஃபோர். ஸோ செமஃபோர் அப்படின்றது வந்து செமஃபோர்ஸ் இன்டிஜர் வேரியபிள் ஹார்ட்வேர் பேஸ்டு சொல்யூஷன் யூஸ்டு ஃபார் சால்வ் ஏ கிரிட்டிக்கல் செக்ஷன். அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், சம் ப்ராப்ளம் அதில் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஹார்ட்வேர் பேஸ்டு சொல்யூஷன் தான் செமஃபோர்ஸ். செமஃபோர் இஸ் இண்டிகேட்டட் பை இன்டிஜர் வேரியபிள் எஸ். ஸோ அதை பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் எஸ் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 இருக்கும், 2 ஆப்ரேஷன். ஒன்று வந்து வெயிட், இன்னொன்று வந்து சிக்னல் அப்படின்னு 2 இருக்கும். வெயிட் வந்து இட்ஸ் யூஸ்டு டு டெஸ்ட் த செமஃபோர் வேரியபிள் டு டிகிரிமெண்ட் த செமஃபோர் வேரியபிள்ஸ். த வேல்யூ பிகம் ஏ நெகட்டிவ் தென் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் வெயிட் ஆப்ரேஷன் இஸ் பிளாக்டு. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே உள்ளே போகணும்ல, அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டுனா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். செமஃபோர் அது வந்து இன்டிஜர் வேல்யூவில் காய்க்கும் 0 and 1s.
ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா வெயிட் செக்ஷனில் வந்து டிகிரிங் த செமஃபோர் வேல்யூ டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இட்ஸ் நெகட்டிவ் வர வரைக்கும் என்ன பண்ணால் இட்ஸ் வெயிட்டிங் செக்ஷன்லேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிக்னல் இன்க்ரிமெண்ட் த செமஃபோர் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து டிகிரிமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ட்ரிங் இன்டு த critical section is controlled by a wait operation exit from the critical section. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, சிக்னல் பாஸ் ஆயிடுச்சுன்னா நீ உள்ளே போய் ரன் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஆப்ரேஷனில் இருக்கிறது சிக்னல் கிரிட்டிக்கல் செக்ஷனில் போய் நீ அக்சஸ் பண்ண வேண்டிய ஷேர்டு வேரியபிள் ஷேர்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ ரெண்டு, ஒன்று வந்து வெயிட், இன்னொன்று வந்து சிக்னல். வெயிட்ன்றது நம்ம வெயிட்டிங் ஸ்டேட்டில் வெளியே இருக்கணும். அப்படி வெயிட்டிங் சிக்னல் வந்து டிகிரிமெண்ட் வேலையில் காட்டும். அது இன்க்ரிமெண்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிங்கன்னா சிக்னல் பாஸ் ஆயிரும். நீ உள்ளே போய் அக்சஸ் பண்ணிவிட்டு உனக்கு தேவையான வேரியபிள் ஃபைலாம் அக்சஸ் பண்ணிட்டு நீ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடலாம், வெளியே வந்துடலாம். ஸோ அதுதான் சிக்னல், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இதில் 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று பைனரி செமஃபோர், இன்னொன்று வந்து என்னது கவுண்டிங் செமஃபோர். பைனரி வந்து இட் கேன் பி டேக் இட்ஸ் வேல்யூ 0 and 1. சரியா, 0னா வெயிட்டிங் பண்ணும்போது 1 ஆனவனே உள்ளே போய் அக்சஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். கவுண்டிங் செமஃபோர் வந்து டேக் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ பேஸ்ட் ஆன் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஷேரிங் ஃபைல்ஸை பொறுத்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்ன டாபிக் பார்த்துக்கோன்னா ரேஸ் கண்டிஷன், கிரிட்டிக்கல் செக்ஷன்ஸ், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், செமஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். ரேஸ் கண்டிஷன்ன்றது ஒரு காமன் ஃபைல் ஆர் ஷேர்டு வேரியபிளை மோர் தென் ஒன் ப்ராசஸ் அக்சஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு இன்டரப்ட் ஆகுது. அது பேஸ்டு ஆன் ப்ராசஸோட ரிசல்ட் அண்ட் வெயிட்டிங் க்யூவில் வெயிட் பண்ணுற டயத்தை பொறுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு வேரியேஷன் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிரிட்டிக்கல் செக்ஷன் கொண்டு வரோம். கிரிட்டிக்கல் செக்ஷன் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணணும்னா அக்சஸ் பண்ண வைக்கும், அதர் ப்ராசஸை வெயிட் பண்ண வச்சிடும். ஸோ அந்த வெயிட் பண்ணும்போது 2 ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை முடிச்சுட்டு வெளியே வரணும், வர வரைக்கும் இது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணுன்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று வந்து செமஃபோர், அதை சிக்னல்ஸாக சொல்லும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக சொல்கிறாங்க. சரிங்களா, செமஃபோர் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ, இட்ஸ் டினோட்டட் அஸ் எஸ்ன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ வேல்யூ மூலமாக பாஸ் பண்ணுது, நீ உள்ளே போகலாமா, அது வரைக்கும் நீங்கள் வெயிட்டிங் ஸ்டேட்டில் இருக்கணும். 2 மெத்தடாக சொல்கிறாங்க, வெயிட் அண்ட் சிக்னல். வெயிட்டிங் ஸ்டேட்டில் நீ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வெயிட்டிங் ஸ்டேட்டில் நீ இருந்தேன்னா உள்ளே என்ன அர்த்தம், கிரிட்டிக்கல் செக்ஷனில் ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து ஷேர்டு ஃபைல் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து உனக்கு என்ன ஆகும், சிக்னல் பாஸ் ஆயிடுச்சுன்னா நீ உள்ளே போய் என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிவிட்டு எக்ஸிட் செக்ஷன் வழியாக வெளியே வந்துடலாம்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் வந்து பேஜ் நம்பர் 44 to 45 இருக்கும். நம்ம காலேஜ் நோட்ஸ், ஆப்ரேட்டிங் நோட்ஸில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லாமே நம்மளோட காலேஜ் லைப்ரரி புக்ஸில் இருக்குது, நீங்கள் காலேஜ் வரும்போது அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் சாரோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். தேங்க்யூ.